என் உருவாக்கத்தை பார்க்க தயார்தானா? நான் ஒரு கேக் வரைந்தேன். அதை உங்களே சமைக்க வேண்டும். வாங்க. சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக். உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம், மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் முழுகின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்லாள். இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபச்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. அது சிதறலாக இருக்கிறது. அரி, கிரீம் சுவையாக இருக்கிறது. ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெறுமனே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. தபா, நான் மிகவும் முயன்றேன். நீ வழியதை விரும்புவாய் என்று நம்புகிறேன். கேளுங்கள், எனக்கு பாப்கார்ன் வேண்டும். தயவு செய்து அதை தயார் செய்யுங்கள். பாப்கார்ன் நல்லா இருக்கும். பாப்கார்ன் செய்ய சோளம் கிண்டல்கள் தேவை. அதை டோஸ்டரில் வைக்கலாம். அது மிக வேகமாக தயாராகும். சரியாயினோம். நான் ஏற்கனவே அது பாப் என்று ஒலித்ததை கேட்கிறேன். எனக்கு டோஸ்ட் போல் தோன்றுகிறது. ஆனால் அது பாப்கார்ன் கொண்டு தயாரித்தது. நிச்சயம் இல்லாமல் மன்னிக்கவும். ஓ, லின்சே. மன்னிக்கவும். எனது டாஸ்டை அசைவில் வைக்கிறேன். சாக்லேட் ஸ்பின் சாக்லேட் சைரப்பை முழுவதும் ஊற்றுகிறேன். மிகுந்த சாக்லேட் என்பதே கிடையாது. இப்போது கம்மிகள் வேண்டும். வாவ், சாண்டி அதனை விரும்புகிறார். மேலும் சாக்லேட், மேலும் ஒரு டாஸ்ட். மருமகள், நீ அருமையாக செய்கிறாய். ஓ, நான் எங்கே சென்றேன்? எனது சோளம் ஏற்கனவே குச்சியில் இருக்கிறது. இப்போது சில மெழுகுவத்திகளை ஏற்றி அதை தயார் செய்வோம். அதை சூடாக்குவோம். ஓ, எல்லா பக்கங்களிலும் பொட்கார்ன் இருக்கிறது. அருமை.
அனைத்தும் தயாராக உள்ளது. வாவ், இது சிறப்பாக இருக்கின்றது பாட்டி. அதை எப்படி பட்டீர்கள்? நான் ஒரு தந்திரவாதி, எனக்கு தெரியும். ஓ, நமக்கு சில ஜேம்ஸ் தேவை. கிவி மற்றும் ஸ்ட்ராபெரி ஜேம்ஸ் சிறந்ததாக இருக்கும். சிறப்பு. ஓ, ஓ, இது என்ன? செவி கொழுந்துகள் பாப்கார்ன் இயந்திரத்தில் போகிறது. பாட்டி, தயவு செய்து நிறுத்துங்க. இப்போ இதை செய்யலாம். ஆஹா, என் ரகசிய பரிமாணம் நட்சத்திர தூள். இது தூளாக இருக்கும், ஆனால் இது ஜவ்வா முத்திரைக்கு போகும். நிறத்தையும் உருவாக்க போறேன். நல்லதா இருக்கு. சர்வே வண்ணங்களின் தூளை பயன்படுத்துவோம். இந்த மாயாஜாலத்தை பாருங்கள். 3, 2, 1. ஓ, வாவ். எல்லாமே தயார். வாவ், எவ்வளவு அருமையாக இருக்கிறது. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஹூம், இந்த புக்ஸோரு. வாவ், இது ஒரு சாண்ட்விச் போன்றது. இதை போல நான் எப்போதும் பார்த்ததில்லை. வாவ், எனக்கு இது பிடித்திருக்கிறது. இப்போது இந்த புக்ஸோரிற்கான நேரம். ஒரு நிமிடம். அங்கே என் பிடித்த ஜாம். அருமை. இப்போது நிறமுள்ள பாப்கார்ன் நேரம். மிகவும் ஒளிரும் மற்றும் பாராட்டத்தக்கது. வாவ், நான் முன்னெடுத்து பாப்கார்ன் மற்றும் சுவைக்கின்ற ஒரிகள் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தின்றது போன்று உள்ளது. ஹூம், இது கடினம். ஆனால் இந்த பாப்கார்ன் ஜெயிக்கிறது. ஓ ஆம், நான் தான் வெற்றியாளர். நான் ஏற்கனவே என் வரைவினை முடிக்கிறேன். பாருங்கள், எனக்கு பேஆர்கர் வேண்டும். எனக்கு மிகவும் பசி. சரி, செண்டி, சீஸை எடுத்து அதை பலகையில் வை. இப்போது டொமேட்டோவை நறுக்குகிறோம். அது அருமை. அடுத்தது அவகாடோவை நறுக்கிறது. அது ரொம்ப மிருதுவா இருக்கணும். ஓ, பாருங்கள், அது ஒரு விசிறி போல் உள்ளது. இப்போது கட்லெட். எந்த ஆல்ப சாண்ட்விச்சிலும் இது மிக முக்கியமானது. கட்லெட்டில் நிறைய சாத்தியம் இருக்கிறது. ஓ, இது டோனட் மாதிரி இருக்கிறது. இரு பக்கமும் பொன்னிறமாக முளைத்து செழிக்க காய்க்கிறது. நடுவில் முட்டையை உடைக்கிறது. அப்போதே அதோடும் அந்த சீஸை பாருங்கள். நாம் எல்லாம் ஊறுக வேண்டியது. சரி, என்னுடைய பர்கரை உருவாக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எல்லா பொருள்களும் உள்ள போயிருக்கின்றன. அவோகாடோக்கள் கண்டிப்பாக. எனக்கு இது பிடிக்கிறது. என் வாயில் நீர் ஊற்றி வருகிறது. ஓ, அவளை நிறுத்துங்கள். எனக்கு சாலட் பிடிக்கவில்லை. நான் குளிர்சாதன பெட்டிக்கு போக வேண்டியதுதான். ஓ, ஓ, இது இங்கு மிகவும் குளிராக இருக்கின்றது. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் தேவை. அருமை. நான் அன்று கேக்கலாலும் ஐஸ்கிரீமாலும் ஒரு பர்கர் செய்கிறேன். இது உலகில் மிக சூப்பர் கலவையாக இருக்கும். அதை நான் சாப்பிட்டிருப்பேன். வாவ், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது குக்கிக்கான நேரம் இது. இது கண்டிப்பாக ஒரு சமையல் சிற்பம். சில வண்ண நீரிழிவு சிறுதுளிகள் சேர்ப்போம். நான் அவற்றை இருபுறமும் வைக்கிறா. வா பாட்டி, இது எவ்வளவு குளிர்ச்சியா வந்தது பாருங்கள். ஆம் பேபி, ஆனால் என்னிடம் உண்மையான பர்கர் இருக்கிறது. ஓ, உங்களிடம் பர்கர் இல்லை. இருவரும் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சிறந்ததாக செய்வேன். நன்றாக. என் கணவேஷம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். வாவ், ஓ, அருமை. எனக்கு ஒரு கிழல் தேவை. சரியான வெப்பநிலை. ஆனால் ஓ, நான் தீயிலிருந்து விட்டேன் என்று நினைத்தேன். நாங்கள் சிறந்த உணவை உருவாக்கலாம். சில சாசேஜ்கள், கட்லெட், நிறைய, மேலும் நிறைய சீஸ்.
ஓ, இது நன்றாக தெரிகிறது. ஆம், எனக்கு தெரியும். இது சரியாகவும் சாறுகளாகவும் உள்ளது. என் சமையல் சிறப்பு நவுன் உருவாகிவிட்டது. சமையல் ஒரு கலை. ஓஹா, நன்றாக இருக்கிறது. சரி சரி, நான் முடித்து விட்டேன். வாவ், இது அற்புதமாக தெரிகிறது. நான் சிறியதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். கலர்டு ஸ்ப்ரிங்களும் ஐஸ்கிரீமும் அருமை. இது மிகவும் படைப்பாற்றலானது. இன்னொரு பர்கரை முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஓ, பிரச்சனை என்ன? அம்மா நைன் அவகாடோவா? இவ்வளவு வெறுப்பூட்டும். எனக்கு அது பிடிக்கல. வாவ், எனது வாயை அதன் அளவுக்கு திறக்கவே முடியவில்லை. இது உண்மையிலேயே சூப்பர். அங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ ஆம், என்னுடைய வெற்றி மீது யாருக்கு சந்தேகம் இருந்தது? கண்டிப்பாக என்னில்லை. நான் உலகத்து சிறந்தவன். ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு பென். தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பென் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பென் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனி பண்ணையில இருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இது எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்க செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் 1 எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன?
காமிச்சு கொள்ள வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள். ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து, ஓ எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். மெனுவில் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம். ஓ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்கள். வாவ், நல்ல தேர்வு பென். உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும். இப்போது அவற்றை செய்யவில்லை. எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை. நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்துல இருந்து எடுத்தேன். அதை பிளெண்டரில் ஊற்றுங்கள். இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது. Ice cream as your word words that stare at wonder ice cream the Google free bower to buy. சரி, நான் ஏதோ மறந்துட்டேன். ஓ சரி, நான் சில டாஸா பால் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அச்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள். இது ருசியாக இருக்கும். மேலும் கிவி சேர்க்கவும். நிச்சயமாக கிவியை நறுக்கி 3 முறை துருவவும். அப்படியே. இப்போது நாங்கள் ஒரு கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம். இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது. குச்சிகளை கலக்க வேண்டும். டாடா, வாவ் பாட்டி, நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இது மிகவும் குளிராக உள்ளது, எனவே அதில் எல்லாம் உறையும். கொஞ்சம் பாலை ஊற்றவும். இப்போது கொஞ்சம் பாண்டா. இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும். இது ஒரு சிறந்த பானம். முழு பாட்டிலும் போதும். சுவையாக இருக்கிறது. அதை அப்படியே ஊற்றுங்கள். இப்போது மினி ஓரியோஸ் சேர்ப்போம். ரொம்ப சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு. பென் பைத்தியம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் 2 கத்திகளால் ஒன்னா கலக்கணும். ஓ ஆம், அப்படியே. சரி, 10 ஸ்டாண்டு பாருங்க. ஓ வாவ், எவ்வளவு குளிர். செஃப் பாட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது, ஆனா நானும் இன்னும் எதுவும் பண்ணல. நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது? ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா? நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடமிருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஹே வணக்கம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். சரி, இது தயாராகிவிடும். இதோ உங்களுக்கு. இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் பெருக்கு காட்ட முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். பை பை, என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம். எனக்கு எல்லாம் தயார். செஃப், நீங்களும் முடித்து விட்டீர்களா? கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதமுள்ளது. நிறைய ஸ்ட்ராபெரி சிரப், ப்ளூபெரிகளையும் வைக்கலாம். இது ஐஸ்கிரீமுடன் நல்லா பொருந்தும். எல்லாம் தயார். சரி, படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல். சரி செஃப், நானும் எல்லாம் தயார். நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்டு நேரம் வந்துவிட்டது. இதை முயற்சிப்போம். வாவ், எல்லாமே சுவையா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன். சுவையை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு சுவையா பெரி சுவை பண்ணுவோம். மற்றும் ஓரியோ கிரன்ச் அருமையாக உள்ளது. சிப்பத பாட்டின் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஓ, குளிர்ச்சியா இருக்கிறது. இது தர்பூசணியை போல தெரிகிறது. ஆனால் ஸ்ட்ராபெரி சுவையாக உள்ளது. ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் குளிர்ந்து இருக்கிறது.
சரி, மீதமுள்ளது இதுவே. இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாவும் தெரியுது. இத பரிசோதிப்போம். இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆம், இது அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ, உண்மையா? நன்றி அண்ணா, என் ஐஸ்கிரீம் சிறந்தது. ஊஹூ. இந்த ஃபோர்ஸ் என்ன உங்க என்டர்ஸ் பண்ணலாம். ஓ, நான் வேறும்பஸ் கிடைச்சிட்டுது. எனக்கு சில முட்டை குழம்பு போயிங்க. நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன். வாவ், நான் அதை செய்ய முடியும். எங்க அம்மா எனக்கு முட்டை பொரிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம். இது ஏன் வேலை செய்யல? தான் இப்படி மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க. மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள். சரி, கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும். ஓ, இது அருமையாக இருக்கும். ஒரு விளம்பரம் ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது. என்ன? ஆனால் அது எப்படி? முட்டை உடைந்திருக்க வேண்டும். ஓ, சமையல்காரரே, உங்கள் முட்டைகள் உடைகிறதா? ஓ, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குருசாண்ட் வேண்டும். அனைவரும் குருசாண்ட்களை விரும்புகிறார்கள். குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும். இப்போது நாம் சீஸை எடுக்கிறோம் மோல்டுடன். நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது. நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா? ஓ வாவ், என்ன ஒரு துர்நாற்றம்! இது எங்கிருந்து வந்தது? ஓ ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். பயங்கரம். சமையல்காரர், நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஓ, இது பயங்கரமாக மணக்கிறது. ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது. நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? ஓ, அது என்ன? ஓ இல்லை, செஃப் வாங்க, நிறுத்துங்கள். நீங்கள் சீஸை அகற்றலாம். அது மோசமாக மணக்கிறது. நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார். சீஸை ஒரு குருசானில் அரைக்கவும், அது போதும். முட்டையை உடைக்கிறோம். அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம். முட்டை குரோசானில். அருமை. அட, இது ருசியாக இருக்கிறது. ஆனால் இந்த வழி எனக்கு எளிதாக இருக்கிறது. என் ஸ்கிராம்பிள் முட்டைகள் தயார். இப்போது பெண் அவற்றை சுவைக்க வேண்டும். அம்மா, உங்க ஸ்கிராம்பிள் முட்டை அருமை. நான் அதை சாப்பிட்டிருப்பேன். சரி, நான் இதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும். அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம். அந்த முட்டை என்னை கிண்டல் செய்கிறது. அதுல ஒரு பிளவு கூட இல்ல. நான் ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ குழந்தை, எனக்கு தெரியவில்லை. செஃப், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த முட்டையுடன் கூடிய குருசாண்டை எடுக்கிறோம். ஓ, ருசியா இருக்கு. எல்லாம் தயார். எல்லாரும் பெண்ணுக்காக ஒரு உணவு தயாரிச்சுட்டாங்க. குளோவை தவிர. குளோ, அழாத பெண். இதையும் பாராட்டலாம். சுவைக்க போகலாம். வாங்க. ஓ, நான் ஒரு சுவையான மதிய உணவை காணிக்கிறேன். ஏன் இங்க ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது? இது விசித்திரமாக இருக்கிறது. இது சுட்ட முட்டையா? இது சமைக்காத முட்டை. குளோய், நீ என்னை ஏமாற்ற முடிவு செய்தையா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள். சரி, இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும்? குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் என் மூக்கை மூடிக்கொள்கிறேன். இது உதவலாம். அட, என்ன ஒரு அருவருப்பான விஷயம். சீஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ப்ளே. இல்லை, கடைசி குழையப்பட்ட முட்டைக்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது ருசியாக தெரிகிறது. நான் இதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ, அந்த முள் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட கைகள் இருந்தா அவற்றை ஏன் தேவைப்பட்டது? சரி, கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்குது. எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. ஓ, நன்றி செல்லம். நான் உண்மையில் இதை மதிக்கிறேன்.